குனிஞ்சு நின்று ஒட்டு கேட்டிருக்கான். நீங்க ஒட்டு கேட்கலையா? சத்யா, என்னம்மா இதெல்லாம்? அதான் அத்தை நானும் கேக்குறேன். என்ன இதெல்லாம்? தேவிய கவுனும் அந்த மாதிரி ஆள் இல்ல. சத்யா, கொஞ்சம் அமைதியா இரு. தேவியை பத்தி எனக்கு அதிகமா தெரியுமா இல்ல உங்களுக்கு அதிகமா தெரியுமா? அப்படியே அம்மா, இவங்க தேவியை பத்தி தப்பா பேசும்போது நீங்க சும்மாவே இருக்கீங்க. ஏன் ஆட்சேபனையே பண்ணல? ஏய், முதல்ல நிறுத்து. நீ என்ன தேவிக்கு இந்த வீட்டுல பினாமியா? அப்படியே சொல்லிட்டு வர. நான் தேவிக்கு பினாமி இல்ல, ஆனா சத்தியம் நியாயம் தர்மத்துக்கு பினாமி. போதுமா? ஏன் கண்ணு முன்னால எங்க எப்போ என்ன அநியாயம் நடந்தாலும் நான் அப்படிதான் சொல்லிக்கிட்டு வருவேன். அது என் ரத்தத்திலேயே ஓடுன விஷயம். உங்களுக்கு தேவியை பத்தி என்ன தெரியும்? அவங்க பணத்துக்காக குடும்ப சொத்துக்காக தான் வந்திருக்காங்கன்னு நீங்களுமே வேடிக்கை பாக்குறது கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இந்த வீட்டுல எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுக்காக இப்படி ஆசை ஒரு அப்பாவி பொண்ணை டேமேஜ் பண்ணுவாங்க. இவங்க வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. தேவியக்கா பாவம் அத்தை, தொலைஞ்சு போன அவங்க வாழ்க்கைய சந்தோஷத்தை தேடி வந்திருக்காங்க. பணம் தான் முக்கியம்னா இத்தனை நாள் வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி அவங்க இவ்வளவு அசிங்கப்படுவாங்கன்னா நான் இப்பவும் சொல்றேன், எல்லாம் பணத்துக்காக இந்த குடும்ப சொத்துக்காக தேவி போடுற டிராமா இதெல்லாம். அப்படிலாம் பேசாதீங்க. அவங்க அபிமாமாவை தேடி கண்டுபிடிச்சு ஒன்னும் வேற பேச வரல. யதார்த்தமாதான் ஏற்காடுல அபிமாமாவை சந்திச்சாங்க. அது அபிமாமாவுக்கும் தெரியுமே. நம்ம கிட்ட பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம பேசக்கூடாது. பேசுற பாருங்க. நீ வேற